அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த 50 ஆண்டுகளை வந்து நிறைவு பண்ணியிருக்காரு சார். இதை இப்போ கௌரவிக்கும் வகையில் வந்து அவருக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சினிமா பத்திரிகையாளராகவும் ஒரு சினிமா விமர்சகராகவும் ரஜினி சாரோட இந்த சினிமா பயணத்தை முதல்ல எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். என்னன்னா, நீங்கள் சினிமாவை வந்து தூரத்திலிருந்து பார்ப்பதற்கும் இந்த நீங்கள் அருகிலிருந்து பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்மெல்லாம் கிட்டத்தட்ட 85லேருந்து இந்த சினிமா துறையை சார்ந்து இயங்குகிற ஒரு பத்திரிகையாளராக இருப்பதனால இங்கே ஒரு நடிகருக்கு பட வாய்ப்பு கிடைப்பது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம். அதை அடைவதற்கு பின்னால் எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பட வாய்ப்பு கிடைத்து அந்த படத்தை மக்கள்கிட்ட வந்து உரிய முறையில் கொண்டு போய் சேர்த்து அந்த படம் வெற்றி படமாகி அதுக்கப்புறம் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சினிமாவில் பார்த்திங்கன்னா எத்தனை வருடங்கள் வெற்றி படங்களை கொடுத்து நீங்கள் உச்சாணி கொம்பில் இருந்தாலும் திடீர்னு நீங்கள் நடித்த ஒரு படமோ 2 படமோ 3 படமோ வரிசையாக ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னா, அடடா இவர் இத்தனை வருஷம் வந்து வெற்றி படம் கொடுத்தாரே, இவர் ஒரு வெள்ளி விழா நாயகனாச்சே அப்படின்லாம் இந்த சினிமா துறை உங்களை கருணையோடு அணுகாது. அந்த நிமிஷமே ஒரு கருவேப்பிலை மாதிரி உங்களை பயன்படுத்திட்டு தூக்கி தூர போட்டுருவாங்க. அதுதான் சினிமா துறையினுடைய இயல்பு. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, இப்போ சினிமாவை வந்து நம்ம கலை, வியாபாரம், பொழுதுபோக்கு அப்படி இப்படிலாம் சொன்னாலும் உண்மையில் இன்றைக்கு சினிமா துறைன்றது பார்த்திங்கன்னா ஒரு சூதாட்டம் தான். ஒரு பல கோடியை போடணும், அதை குறுகிய நாட்கள்லேயே அதை ரெட்டிப்பாக 3 மடங்கு லாபத்தோடு திரும்ப எடுக்கணுங்கிற அளவுக்கு இது வந்து ஒரு சூதாட்டமாக மாறிடுச்சு. அதனால் இங்கே இருக்கிற முதலாளிகளுக்கு, அதாவது தயாரிப்பாளர்களுக்கும் சரி, விநியோகஸ்தர்கள், மற்ற வியாபாரிகளுக்கும் சரி, எந்த கருணையுமே கிடையாது. இவர் படத்தை வாங்கினா நமக்கு லாபம் வருமா, இவரை வச்சு படம் தயாரித்தா நமக்கு லாபம் வருமா, இல்லையா இவர் தள்ளி விட்டுரு, அப்படி தான் இவங்க நினைப்பாங்க. இப்படி ஒரு மனோபாவம், இப்படி ஒரு தன்மை உள்ள இந்த படத்துறையில் ஒருத்தர் 50 வருஷம் நீடித்து நிலைத்து, அதுவும் அந்த நம்பர் 1 நடிகராக அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த கிரீடத்தை இழக்காமல் இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா வெறுமனே அதிர்ஷ்டத்தில் விளைந்ததாவெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக இந்த வெற்றிக்கும் ரஜினியினுடைய இந்த உயரத்துக்கும் அவருடைய உழைப்பும் திறமையும் தான் முதன்மையான காரணம். அதுக்கப்புறமா தான் அவருக்கு அமைந்த வாய்ப்புகள், அதற்கு கிடைத்த வெற்றி, மற்ற புற காரணங்களை எல்லாம் நம்ம அதுக்கு கீழே அடுக்கலாம். ஆனால் பிரதான காரணம் என்ன அப்படின்னா ரஜினியுடைய திறமையும் உழைப்பும் தான். ஸோ அப்பேற்பட்ட திறமையாளருக்கு, ஒரு உழைப்பாளருக்கு வந்து இந்திய ஒன்றிய அரசு வந்து ஒரு உரிய கௌரவத்தை கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ஊடக கவனம்லாம் இல்லை. ஏதோ வந்து மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி அங்கே வந்து ஒரு கேடயத்தை கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கவன ஈர்ப்பும் இல்லாமல் ஒரு சம்பிரதாயமாக நடத்தப்பட்டிருக்கு. அது வந்து நமக்கு லேசான ஒரு வருத்தத்தையும் கொடுத்துருக்கு. அதை நம்ம அங்கே பதிவு பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலாக இப்போ ரஜினி சாரோட இந்த ஆரம்ப காலகட்ட இந்த சினிமா வந்து எப்படி சார் இருந்தது? ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து எம்ஜிஆர் சார் இருந்தார், சிவாஜி இருந்தார், அது பற்றாத குறைக்கு கமல்லாம் இருந்தார். இவங்களெல்லாம் தாண்டி எப்படி ரஜினி சாரால அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வர முடிஞ்சது, பெரிய அளவில் வந்து சாதிக்க முடிஞ்சது? இல்லை, அதுக்கு காரணம் வந்து ரஜினியுடைய தனித்தன்மை தான். எங்கள் சினிமாவில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அதில் பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஞாபகத்திலேயே இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம் நினைவில் நிற்பது மட்டுமல்ல, நிலைத்து நிற்பதற்கும் யாருக்கெல்லாம் தனித்தன்மை இருக்கிறதோ அவர்களால் மட்டும்தான் அது சாத்தியம். இப்போ நம்ம பாருங்க, ரஜினி, கமல், இந்த மாதிரி நீங்கள் சில நடிகர்களை பட்டியல் போட்டிங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் பொதுவான அம்சம் என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை இருக்கும். அல்ல அவரை மாதிரி நடிக்கிற ஒருத்தர், இவரை மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் பேர் வாங்கினாருன்னா அவரால் நிச்சயமா நிலைத்து நிற்க முடியாது. ஏன்னா அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு அவர் இருக்கும்போது இவர் எதுக்கு அப்படின்னு ஒரு ஆடியன்ஸு கேள்வி கேட்பாங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவரிடம் இருந்தது அது தனித்தன்மை தான். உதாரணத்துக்கு கர்நாடகாவை சேர்ந்த ரஜினி இங்கே சென்னைக்கு வந்து ஃபிலிம் சேம்பரில் இருந்த ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் அவர் படித்தார். அடையாறு திரைப்பட கல்லூரி மாணவர் கிடையாது, இது ஃபிலிம் சேம்பரால் நடத்தப்பட்ட ஒரு திரைப்பட கல்லூரி. அதில் தான் இவர் நடித்தது.
அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவருடைய தமிழ் உச்சரிப்பு மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒரு விமர்சனத்துக்குரிய கேலிக்குரிய விஷயமாக கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ரஜினி படபடபடான்னு பேசும்போது அது சரியா புரியாம பல பேரையோ என்ன ஏன் இந்த மாதிரி பேசுற அப்படின்லாம் கிண்டல் பண்ணி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக ரஜினி வந்து தன்னுடைய ஸ்டைலை வந்து மாத்திக்கவே இல்லை. இப்படிதான் என்னால பேச வரும், நீ வேணா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற சென்ஸ்ல பாத்தீங்கன்னா அதை வந்து அவருடைய ஸ்டைலா மாத்துறாரு. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரியும் ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் இருந்தாலும் அதற்கு முன்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம்ங்கிறது ஸ்டைல் மன்னன். என்ன காரணம், அவர் சிகரெட் பிடிக்கிறதுல ஆரம்பிச்சு நடக்கிறது, நிக்கிறது, உட்கார்றது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் இருக்கும். என்ன ஸோ இது எல்லாம் தான் ரஜினியை வந்து மற்ற நடிகர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி காட்டியது. அதுக்கப்புறம் ரஜினியுடைய ஆரம்ப கால திரை வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா வில்லனாகவும் நெகட்டிவ் கேரக்டர்லையுமே நடித்தவர் தான் ரஜினி. நீங்க சினிமாவுக்கு வர்ற எல்லாருக்குமே நம்ம ஹீரோவா நடிக்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கணுங்கிறது தான் கனவாக இருக்கும். ஆனா ரஜினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவா தான் நடிக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை. நெகட்டிவ் கேரக்டர், வில்லன் கேரக்டர் எல்லாமே பண்ணாரு. என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து நடிப்பை கத்துக்கிட்டு வந்ததுனால அவரை பொறுத்த வரைக்கும் வில்லனாக நடித்தாலும் நடிப்பு தான், ஹீரோவாக நடித்தாலும் நடிப்பு தான் அப்படிங்கிற அந்த புரிதலும் பக்குவமும் ரஜினி கிட்ட இருந்தது. இப்போ ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், ரஜினிகாந்த் வந்து நான் இல்லை நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோடு சினிமாக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தா இப்போ அவர் நினைச்ச மாதிரி ஹீரோ வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா பேக் டு பெவிலியன் பெங்களூரே போயிருப்பாரு. என்ன ஆனா அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினியுடைய தோற்றத்தில் கூட ஒரு சின்னதாக ஒரு வில்லனிக்கு தோற்றம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஹீரோவா மாறி மக்கள் ஏற்றுக்கொண்ட சூப்பர் ஸ்டாரா மாறினதுங்கிறதெல்லாம் பிற்காலத்தில் நடந்தது. ஆரம்பத்தில் நீங்க கமலும் அவரும் நடிக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாவே கமல் ஹீரோவாகவும் ரஜினி வந்து வில்லனாகவும் தான் தெரிவார். ஆனா ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த பாகுபாடு எதையுமே வச்சுக்காம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகன் நம்ம வந்து நடிக்கணும், அதுதான் நம்ம நோக்கம்ங்கிறத அவர் எடுத்த முடிவு. அதுவும் கூட அவருடைய இந்த வெற்றிக்கெல்லாம் ஒரு அடிப்படையான காரணம்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று எல்லாருக்கும் தெரியாத ஒரு தகவலை கூட சொல்லலாம், அது ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் சொன்ன தகவல் தான். இன்னும் சொல்லப்போனால் ரஜினியை அவர்கிட்ட ஷேர் பண்ணதாக எனக்கு ஞாபகம். ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு மசாலா பட ஹீரோவாக இருப்பதில் வந்து அவருக்கு விருப்பமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கமலுக்கெல்லாம் எப்படி ஒரு பேர் கிடைச்சிருக்கு, ஒரு வித்தியாசமான படங்கள்ல, ஏன்னா ஒரு பரிச்சாத்தமான படங்கள்ல நடிச்சு ஒரு நடிப்புல வந்து இவர் ஒரு கிங் அப்படிங்கிற அளவுக்கு பெயர் வாங்குறது தான் ரஜினியுடைய விருப்பமாகவே இருந்திருக்கிறது. ரஜினியுடைய வார்த்தையிலே சொல்லணும் அப்படின்னா ரஜினியுடைய அந்த ஆசையை முரட்டுக்காலை படம் தான் திசை திருப்புனது. ரஜினி நினைச்சது, ரஜினி செல்ல நினைத்த பாதைங்கிறது இப்படிதான். ஆனா ஒரு முரட்டுக்காலைன்னு ஒரு மசாலா படத்தில் நடித்து அந்த படம் அடைந்த ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ரஜினியை வந்து ஒரு மசாலா பட ஹீரோவாவே மாத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரஜினியுடைய இந்த திரை வாழ்க்கையை பற்றி நம்ம அப்படி பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா ரஜினி வந்து விரும்பி இந்த திரைத்துறைக்கு வந்தாலும் ரஜினியின் பாதை என்பது அவர் நடித்த படங்களின் வெற்றியால் தீர்மானிக்கப்பட்டதா தான் எனக்கு தோணுது. அதை வந்து அவர் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாரு. என்னன்னா நமக்கு மசாலா படத்தில் நடிக்கிறதுல ஆர்வம் இல்லை, நம்ம வந்து ஒரு பரிச்சாத்த படங்கள்ல நடிச்சு ஒரு சிறந்த நடிகர்னு பேரு வாங்கணுங்கிறது தான் ரஜினியுடைய எண்ணம். ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா இயற்கை வந்து வேறொரு பாதையை காட்டுது முரட்டுக்காலை மூலமா. அப்ப ஐயோ இது எனக்கு பிடிக்காதுங்க, நான் இப்படித்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லாம தனக்கு அமைந்ததை என்ன அவர் ஒரு ஆசைப்பட்ட வாழ்க்கையா மாத்துனது ரஜினியுடைய மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்துக்கு கிடைத்த பரிசு தான் இந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த காலகட்டத்தில் வந்து கமல் வந்து எல்லா ஸ்டேட்லயும் வந்து நடிச்சிட்டு இருந்தார் சார். எல்லா சைடும் வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து அவருக்கு இருந்தது. அப்படி இருந்தும் ரஜினி சார் வந்து எப்படி அவரை தாண்டி நடிக்க முடிஞ்சு சார்? நிறைய ஒரு ஃபேன் பேஸ் வந்து அவருக்காக தனியா உருவாக்குனார்ல சார். அதாவது பாத்தீங்கன்னா ரஜினிக்கு சீனியர் வந்து கமல்ஹாசன், அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரஜினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது கமல்ஹாசன் சில படங்கள்ல நடிச்சிட்டாரு. இப்ப 16 வயது நில படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கமல்ஹாசனுக்கு லட்சங்களில் சம்பளம். என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும் பட்சம் அவருக்கு ஒரு 1.5 லட்சம் மாதிரியான ஒரு சம்பளம் கொடுத்திருக்காங்க. ரஜினிக்கு பாத்தீங்கன்னா சில ஆயிரங்கள் தான், ஒரு 15,000 இந்த ரேஞ்சு தான் ரஜினியுடைய சம்பளம். ஸோ இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் அன்றைக்கு கமல்ஹாசனுடைய திரையுலக அந்தஸ்து என்ன, ரஜினியுடைய திரையுலக அந்தஸ்து என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்படி இருந்த ரஜினி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கமல்ஹாசனையே ஓவர் லுக் பண்ணி அவரை விட ஒரு உயர்ந்த
இடத்துக்கு வந்தார் அப்படிங்கிற அதிசயமும் இங்க நடந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த ரஜினிக்கு கிடைத்த வெற்றிகள், அவர் தேர்வு செய்த கதை, தேர்வு செய்த கேரக்டர், இது ஒரு பக்கம் காரணம். அவர் தேர்வு செய்த படங்களுக்கு கிடைத்த அந்த தொடர் வெற்றி, இது ஒரு பக்கம் பேரலா நடக்குது. இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா தமிழில் நடித்தாலும் அவர் வெறுமனே தமிழ்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணல, வெவ்வேறு லாங்குவேஜ்ல அவர் நடிச்சுட்டு இருந்தாரு. அதை ஒரு சின்ன டைவர்ஷனாவும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு சீனியர் அப்படிங்கிறதுனால அவர் விட்ட ஒரு ப்ராஜெக்ட் போச்சு அப்படின்னா சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை ரிசீவ் பண்ண மாட்டாரு. இப்ப அவருடைய அறிவுக்கு உட்பட்ட அதுல நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், ஆலோசனைகள், அவருடைய கருத்தை வந்து அதுல கொண்டு வர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருந்தது. அது அன்றைய இயக்குனர்கள் பல பேருக்கு ஒரு நெருடலை கொடுத்தது. அந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவியதால் இப்ப இயக்குனருடைய முதல் சாய்ஸாவே ரஜினி மாறியதெல்லாமே நடந்தது. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் சீனியர் நடிகரான கமலை விட ரஜினி வந்து ஒரு படி உயர்ந்து ஒரு மாஸ் ஹீரோவா மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் இந்த வணிக படங்களில் நடித்தாலும் இப்ப ரஜினி மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவா அவரு வரல, அது அவருடைய விருப்பமாகவும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உலகத்தரமான நடிகரா நம்ம வரணும்னு நினைச்சாரு. ஆனா உலக அளவில் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மரை விட ஒரு மாஸ் ஹீரோவுக்கு தான் வேல்யூ அதிகம். வியாபாரத்திலும் சரி, ஃபேன் பேஸும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். இப்ப ரஜினி வந்து அந்த மாதிரியான ஒரு பாதைக்கு போனதுனால இவரை விட அவர் ஒரு மிஞ்சிய நடிகரா மாறிட்டாரு.